வணக்கம், வெல்கம் டு சாய் கீதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம வெள்ளை சோளத்தை வச்சு சூப்பராக ஒரு பணியாரமும் இட்லியும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெள்ளைச்சோளத்தில் இருக்கும் அதிகப்படியான ஃபைபர் இரத்தத்தை சுத்தப்படுத்தி நல்ல ஆரோக்கியத்தை இதயத்துக்கு தருது. அதனால் இதயத்தில் இருக்கும் இரத்தம் சுத்தமாகவும் கொழுப்பின்றியும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இதனால் மாரடைப்பு வராமல் பாதுகாக்கும். இந்த சோளத்தில் இருக்க மாவு சத்தும் புரதச்சத்தும் எலும்புகளை நல்லா வலுவடைய செய்யுது. அப்புறம் வயது முதிர்வால் ஏற்படும் நாட்பட்ட மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் உள்ளவர்களும் இதை சாப்பிட்லாம். இப்படி நிறைய நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த சோளம் வச்சு தான் இப்போ நம்ம ரெசிபி பார்க்க போகிறோம். வெள்ளை சோளம் 1 கப்பு, 3/4 கப்பு இட்லிக்கு போடுற புழுங்கரிசி, 1/4 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம். சோளம் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் மற்றதையும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சோளம் அப்புறம் பச்சரிசி புழுங்கரிசி தனியாகவும் உளுந்தையும் வெந்தயத்தையும் தனியாகவும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி 3ஐயும் ஒன்றா சேர்த்து ஊற வைக்கும்போது ஈவனாக ஊறிடும். அதனால் இதை நல்லா ஒரு 2 முறை கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணியவே, அதாவது நம்ம மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். உளுந்தையும் அதே மாதிரி அலசிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இது 3 மணி நேரம் ஊறட்டும். மூடி வச்சுருவோம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுக்கு. நம்ம இதை மிக்சியிலையோ கிரைண்டர்லேயோ போட்டுக்கலாம். எதில் போட்டாலும் நம்ம ஃபஸ்ட்டு உளுந்தை ஓட்டிட்டு பாதி அளவு ஓடின பிறகு நம்ம அந்த அரிசி வகைகளை சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நான் கிரைண்டரில் தான் போட்டிருக்கேன். இப்படி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வெளியே வச்சிடலாம். பணியாரத்துக்கு மாவு புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இதை புளிக்க வெளியே வச்சுருவோம். இங்கே பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்ம இதே மாவை தான் இட்லிக்கும் ஊற்றுறதுனால நம்ம பணியாரத்துக்கு தேவையான மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பணியாரத்துக்கு போடக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்துருவோம். கேரட் ஒரு பெரிய சைஸ் கேரட் துருவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் தேவையான அளவு, இஞ்சி ஒரு துண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வதக்கணும். இப்போ அதுலேருந்து பணியாரத்துக்கு தேவையான மாவை மட்டும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி அரைச்சிட்டு நம்ம ஸ்வீட் பணியாரமும் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி கார பணியாரம் தான் செய்ய போகிறேன். கார பணியாரத்துக்கு நம்ம தாளிச்சிருவோம். அதனால் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. அதில் நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் நெய் பாதியும் நல்லெண்ணெய் பாதியும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடேறட்டும். சூடேறின பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, 2 ஜீரகம் எல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பணியாரம் சாப்பிடும்போது அந்த கடலப்பருப்பு கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கடலப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. நல்ல ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதங்கின பிறகு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை வதக்கின பிறகு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு ஒரு கல் உப்பும் போட்டுட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துருவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவுலையும் உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம பொன்னிறமாக கூட வதக்கிக்கலாம். நம்ம இஷ்டம். நான் இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு கேரட் துருவலை சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கினா போதும். அதுக்கப்புறம் அந்த ஹீட்டிலேயே இருக்கட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். இது ஆறின பிறகு நம்ம பணியார மாவில் சேர்த்துக்கலாம். நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு மாவில் அந்த வதக்கி வச்சுருந்த கலவையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போயும் தேவைன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் திக்காக இருக்கிறதுனால ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன்.
இந்த பணியார மாவுக்கு வந்து சோடா உப்பெல்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இந்த மெஷர்மெண்ட்டில் மாவு ரெடி பண்ணாவே போதும். மேல் லேயர் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் பணியாரம் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பணியாரம் ஊற்றிடலாம். பணியார கல் வச்சுருக்கேன், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். நம்ம வெங்காயம் வதக்கும் போது நெய் சேர்த்ததுனால பணியாரம் ஃபுல்லாக நம்ம சாப்பிடும்போதும் அந்த நெய் மனம் இருக்கும். அதனால் இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். சின்ன குழிக்கரண்டியாக எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். நான் பெரிய சைஸாக குழிக்கரண்டி எடுத்துட்டேன். நம்ம வந்து அந்த குழிகளில் ஒவ்வொரு குழியிலையும் 3/4 பங்கு அளவு மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா அது உப்பி வரும். அதனால் நம்ம ஒவ்வொரு குழியிலையும் 3/4 பங்கு அளவு மாவு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு மேலாப்பில் கொஞ்சமும் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு வேக விட்டுருவோம். இப்போ வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு நம்ம திருப்பி விட்டுருவோம். ஈஸியாக திருப்ப வரும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸ்பான்ச்சியான மேலே கிறிஸ்பியான ஒரு பணியாரம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த சைடு வேகட்டும். 2 சைடும் வெந்த பிறகு நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மற்ற பணியாரத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துட வேண்டியது தான். இந்த பணியாரத்துக்கு வந்து தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கார சட்னி செய்யும்போது இந்த மாதிரி முறையில் நீங்கள் கார சட்னி செஞ்சு பாருங்கள். அந்த கார சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். 4 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 2 காஷ்மீரி மிளகாய் ஒரு கலருக்காக வேண்டி. நீங்கள் காஷ்மீரி மிளகாய் போடலை அப்படின்னாவும் நீங்கள் சிகப்பு மிளகாவே சேர்த்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. நிறையா பூண்டு பல் சேர்த்துருக்கிறதுனால 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு 15 பல், கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு தான் அரைக்கணும். அதனால் வந்து கடாய் போட்டிருக்கேன். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில் வதக்கி செஞ்சால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட்டான பிறகு பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடேறின பிறகு பூண்டு சேர்க்காதீங்க, ஏன்னா சீக்கிரம் வதங்கிடும். அந்த பூண்டோட மனம் வந்து நல்லா வதங்கினா தான் கிடைக்கும். அதனால் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். 3/4 வதங்கின பிறகு மிளகாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். பூண்டோட கலர் வந்து இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, உப்பு, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி இந்த மாதிரி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு நம்ம நிறுத்திடலாம் ஸ்டவ்வை. நல்லா ஆறின பிறகு மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. தக்காளியில் உள்ள தண்ணியே போதுமான அளவு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து தாளிக்கவும் தேவை கிடையாது, அப்படியே நம்ம வச்சுக்கலாம். பணியாரத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாவில் வந்து நம்ம இட்லியும் ஊற்றிடலாம். அதுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதே மாவில் இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எல்லாமே செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம இட்லி ஊற்றியாச்சு, நம்ம வேக வச்சுருவோம். இட்லிக்கு அப்புறம் ஆல்ரெடி சூடு ஏறிட்டுருக்கு. தண்ணி ஊற்றி இட்லி வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை வந்து எடுத்துருவோம். நம்ம சேனல்லையே சிகப்பரிசியை வச்சு கொழுக்கட்டையும் அப்புறம் கவுனி அரிசியை வச்சு நிறைய ரெசிபீஸும் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.